எனக்கு மட்டும் நான் இருந்துட முடியாது. என் ஊர் இது, என் நாடு, என் விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட உரிமைகள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் சார் நாங்கள் வந்து வந்தோம். நாங்கள் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அங்கே தான் தனித்தனியாக வந்து அலுவலகம் தனித்தனியாக வந்துட்டோம் சார். நாங்கள் 2 பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். சார் எங்களுக்கான பாதுகாப்பாக தான் சார் இருக்கு. இதை நான் வெளியில பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஹையர் ஆஃபீஸ் சொல்றதை இவங்க செய்வாங்க. வேற ஏதாவது அங்கே ஒரு அசம்பிள் நடந்து போனோம்னா நாங்கள் போனது. இவங்களை வந்து கஷ்டப்படுத்தவோ இல்லையோ நாங்கள் வந்து அங்கே போகல. இல்ல சார், எங்க போட்ட வந்து இது வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தணும்னு நினைக்கல. எங்களோட உரிமைகளை, எங்களோட குரலை வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். இளைஞர்களோட சம்பந்தம் எங்கள் குரலை பதிவு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து 40 நாள் உண்ணாவிரத போட்ட அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து வேற சுச்சுவேஷன்ல இருக்குது. ஸோ எங்களோட உரிமைகளை இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பதிவு செய்ய கூடணும். ஸோ அதுக்கு அதனோட முயற்சி தான் இது. ஸோ அது ஆகாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ உயிரை கொடுத்து நம்ம வந்து ஒரு 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 பெரிய வந்து ஒரு வெற்றியை வந்து நம்ம பதிவு செஞ்சு அது வந்து வரலாறு வந்து இருக்க போறது இல்லை. இல்ல சார், எங்களுக்கான இல்ல எங்களோட போட்டை வந்து எல்லாமே அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். யார் வந்து எங்க பண்றாங்கன்னு தெரியல. ஸோ நாங்கள் இங்க ஒரு 150-60 பீப்புள்ஸ் வந்து இங்க வந்து அசம்பிள் ஆனோம். ஸோ நாங்கள் எங்களோட குரலை பதிவு செஞ்சோம். ஸோ மற்ற இடங்கள்ல எப்படி பண்றாங்க, அங்க எப்படி நடக்குன்றது வந்து எனக்கு தெரியல சார். சார் மத்திய அரசு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நல்ல அரசு தான் சார். ஆனா அவங்க வந்து தமிழரோட மீனவர்களையும் விவசாயிகளையும் அவங்க வந்து சரியா வந்து அவங்க கவனிக்கல, அவங்களோட கேர் கொடுக்கலன்னு தான் சார் நாங்க வந்து எங்களோட குரலை வந்து நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். தெரியல சார், அவங்களாம் மனசு வச்சாதான் சார் உண்டு. இல்லைன்னா விவசாயிகள் வந்து விவசாயியோட இழப்பும் அவங்களோட தற்கொலையும் நடந்தே இருக்கும். இது வந்து தொடரும், அவங்க விவசாயியோட அவல நிலை வந்து தொடரும் சார்.